வணக்கம். இன்றைய பார்வை உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. தமிழர்களின் நடைமுறை அரசு அல்லது டிஃபெக்டோ ஸ்டேட் எனப்படும் ஒரு காலம் இருந்த வேளை, அந்த டிஃபெக்டோ ஸ்டேட்டுக்கு அதாவது நடைமுறை அரசுக்கு சில படையணிகள் இருந்தன. தமிழர் சேனையின் அந்த படையணிகளில் சிறார்கள் இணைக்கப்படுவதாக மேற்குலக ஊடகங்களுக்கும் மேற்குலக அரசாங்கங்களுக்கும் ஒப்பாரி வைத்தவர்கள் இப்போது 10 வயது சிறுமிகளை பெரிய முகங்களின் பாலியல் இச்சைக்கு விநியோகித்த அமெரிக்காவின் எப்ஸ்டீன் என்ற காம கொடூர சாம்ராஜ்யத்துடன் தொடர்பட்ட முகங்களாக அடையாளப்படுத்தப்படுகின்றன. இந்த நகர்வானது வரலாறு ஒரு ஆசான் என்ற கற்பிதத்தில் இந்த விடயத்தையும் நகர்த்த தலைப்படுகின்றது. தற்போது அமெரிக்காவில் மையங்கொண்டு அதன் உள்ளூர் அரசியல் பரப்பையும் உலக பரப்பையும் பரபரப்பாக்கும் ஒரு விடயம் பிரபல பாலியல் குற்றவாளியான ஜெஃப்ரி எப்ஸ்டீன் குறித்த விடயம். இந்த பாலியல் குற்றவாளி 2019 ஆண்டில் தனது சிறை அறையில் மர்மமான முறையில் தற்கொலை செய்து கொண்டதாக கூறப்பட்டாலும் அவர் குறித்த பல்லாயிரக்கணக்கான ஆவணங்களை தற்போது அமெரிக்க நீதித்துறை வெளிப்படுத்தும் போது பல பூதங்கள் அங்கிருந்து வெளிவருகின்றன. இந்த புற்றுக்குள் இந்த பாம்பா என்ற வகையிலும் சில ஆச்சரியமான பகிரங்கப்படுத்தல்கள் வருகின்றன. அதாவது பொது அரங்கில் நல்ல மனிதர்களாக நடமாடும் சிலரது பாலியல் வக்கிரம் குறித்த விடயங்கள் இந்த ஆவணங்கள் ஊடாக வெளிப்படுகின்றன. இதில் பிரித்தானியாவின் பக்கிங்ஹாம் அரண்மனைக்கும் விதிவிலக்கு இல்லை. அதன் இளவரசராக இருந்த ஆண்ட்ரூ இந்த சர்ச்சையில் சிக்கியதால் இப்போது அவர் இளவரசர் பட்டத்தையும் இழக்க வேண்டிய நிலை வந்திருக்கின்றது. இதனை விட உலகின் பிரபலமான முகங்கள் கூட இந்த பாலியல் குற்றவாளியுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்பு பட்டதான விடயங்கள் பரபரப்பாக வெளிவருகின்றன. அமெரிக்க அரசு தலைவர் டொனால்ட் ட்ரம்ப் கூட இந்த எப்ஸ்டீன் கோவைகளில் சிக்கியிருந்த நிலையில்தான் இப்போது அமெரிக்க நீதித்துறை இந்த ஆவணங்களை வெளியிட்டு வருகின்றது. ஆனால் இப்போது இந்த விடயத்தில், அதாவது அமெரிக்காவின் உள்ளூர் அரங்கிலும் உலக அரங்கிலும் உள்ள பல முக்கிய முகங்களை அதிர்ச்சிகரமாக வெளிப்படுத்தும் இந்த விடயத்தில் இலங்கை தீவும் இப்போது அடையாளப்படுத்தப்படுகின்றது. குறிப்பாக முதன்முறையாக எப்ஸ்டீனுடனான தொடர்பு கொண்ட ஈழத்தமிழ் முக பாம்புகளும் இந்த புற்றுக்குள் இருந்து ஏதோ ஒரு வகையில் வெளிப்படுத்தப்படுகின்றன. கடந்த காலத்தில் தமிழர்களின் விடுதலை சேனை மேற்பார்த்த தமிழர்களின் அரசியல் உரிமை போராட்டத்தை யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் என்ற அடையாளத்துக்குள் இருந்தபடி கருடா சவிக்கியமா என்ற பாணியில் மேற்குலக அரங்கில் மிக மோசமாக கொச்சைப்படுத்திய ஹூல் சகோதரர்கள் எப்ஸ்டீனின் கோவைகளுக்குள் இருப்பதை அமெரிக்க நீதித்துறை வெளியிட்ட ஆவணங்கள் புலப்படுத்துகின்றன. அமெரிக்க நீதித்துறையை பொறுத்தவரை அதன் வலைத்தளத்தில் இது தொடர்பாக பல்லாயிரக்கணக்கான ஆவணங்கள், அதாவது எப்ஸ்டீனின் பாலியல் முறையீடுகள் மற்றும் எப்ஸ்டீனுடன் தொடர்பு கொண்ட முகங்கள் குறித்த பல்லாயிரக்கணக்கான ஆவணங்கள் பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த ஆவணங்களில் 150க்கும் மேற்பட்ட இடங்களில் இலங்கை என்ற பதம் இருப்பதாக குறிப்பிடப்படும் நிலையில்தான் இந்த கூல் பிரதர்ஸின் விடயங்களும் வந்திருக்கின்றன. யாழ்ப்பாணத்தில் ஆங்கிலிக்கன் மதகுருவாக இருந்து மறைந்த ரிச்சர்ட் ஹெர்பர்ட் ரத்னதுரை ஹூலின் பிள்ளைகள்தான் இந்த கூல் சகோதரர்கள் என்பது உங்களுக்கு தெரியக்கூடிய ஒரு விடயமாக இருக்கலாம். பொதுவாகவே ராஜன் கூல் என விളിக்கப்படுபவர் மைக்கேல் ரிச்சர்ட் ரத்னராஜன் கூல். இவரது சகோதரர் தான் இன்னொரு பேராசிரியர் கூலான ரத்னஜீவன் கூல். லண்டன் ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் 1982 கணிதத்துறையில் முனைவர் பட்டம் பெற்ற, அதாவது PhD பட்டம் பெற்ற ராஜன் கூல் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டம் முனைப்பு பெற்ற 85 மீண்டும் யாழ்ப்பாணம் திரும்பிக் கொள்கின்றார். அவ்வாறாக யாழ்ப்பாணம் திரும்பியவர் யாழ் பல்கலைக்கழகத்தில் கணிதம் மற்றும் புள்ளிவிவர துறையில் ஒரு விரிவுரையாளராக இணைந்து கொண்டார். உண்மையில் அகாடமிக் ரீதியில், அதாவது கல்வி ரீதியில் இந்த கூல் சகோதரர்கள் முதன்மையானவர்கள், சிறப்பானவர்கள் என்பதை மறுப்பதற்கில்லை. ஆனால் ஒரு கட்டத்தில் மனித உரிமை செயற்பாட்டாளர்களாக அரிதாரம் பூசிய இந்த முகங்கள் தமிழர்களின் அரசியல் உரிமை வீணவாவுக்கு பல அள்ளி வைப்புகளையும் கோல் மூட்டல்களையும் செய்த விடயங்கள் வரலாற்றில் மறக்கப்பட முடியாத விடயங்கள். மனித உரிமை என்ற பெயரில் இந்த விடயங்கள் அவர்களால் நகர்த்தப்பட்டன. 1988 ரஜினி திரணகமுடன் இணைந்து UTHRJ என்ற குறியீட்டை கொண்ட
யூனிவர்சிட்டி டீச்சர்ஸ் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ் ஜெஃப்னா, அதாவது மனித உரிமைகளுக்கான யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் என்ற அமைப்பை ஆரம்பித்துக் கொண்ட ராஜன் கூல், அதாவது ரஜனி திரணகமுடன் இணை நிறுவனராக இந்த நிறுவனத்தை ஆரம்பித்த ராஜன் கூல் ஒரு கட்டத்தில் ரஜனி திரணகம யாழ்ப்பாணத்தில் சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் இந்த அமைப்பை முன்னிலையில் நடத்துகின்றார். பாரபட்சமற்ற ஆவணப்படுத்தல் என்ற போர்வையில், அதாவது மனித உரிமைகளின் மீறல்கள் குறித்த பாரபட்சமற்ற ஆவணப்படுத்தல் என்ற போர்வையில் கொழும்பு அதிகார மையத்தில் ஏதோ ஒரு வகையில் ஆதரவை வழங்கிய சில சூத்திர நகர்வுகளை இந்த யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் என்ற அமைப்பு நகர்த்தியமை பகிரங்கமான விடயம். அன்றைய நாட்களில் போராளிகள் குறித்தும் அவர்களின் போராட்ட முறைமைகள் குறித்தும் இரகசிய தகவல்களை சேகரித்து இவை குறித்து மேற்குலகுக்கு வழங்கி மேற்குலகில் போராளிகள் மீதான அரசியல் ரீதியான அழுத்தங்களை உருவாக்க முனைந்த சக்திகளாக இவர்கள் இருந்ததாக கூறப்படுவதுண்டு. யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கம் என்ற பெயரில் இவர்கள் இயங்கிக் கொண்டதால் இது யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகத்துக்கு சிக்கலை உருவாக்கியது. ஏனென்றால் வெளியரங்கில் இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் அதிகாரபூர்வ அமைப்பு என்ற ஒரு தோற்றப்பாடு இருந்தது. இதனடுத்துதான் இந்த அமைப்புக்கும் தமது பல்கலைக்கழகத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை என யாழ் பல்கலைக்கழக சங்கம் அதாவது யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒரு அறிக்கையிடலை செய்தது. குறிப்பாக மாமனிதர் துரராஜா வேந்தராக பதவியில் இருந்தபோது இந்த அறிவிப்பு வந்திருந்தது. ராஜன் கூலின் சகோதரரான பேராசிரியர் ரத்னஜீவன் கூலும் இந்த அமைப்பில் இருந்தார். இவர்களின் உள்ளுடன் குறித்து தமிழர்களின் தேசிய விடுதலை போராட்டத்தை உற்று நோக்கிய முகங்களுக்கு இல்லை என்றால் தமிழர்களின் தேசிய விடுதலை போராட்டத்தை ஆவணப்படுத்தும் முகங்களுக்கு நன்றாகவே தெரியும். ஒரு காலத்தில் மேற்குலகம் இவர்களுக்கு நிதியுதவி செய்த விடயமும் பகிரங்கமானது. அனைத்துலக பல்கலைக்கழகங்களில் இவர்களுக்கு புலமை பரிசல் கற்கை அறிகள் எல்லாம் வழங்கப்பட்டு போஷிக்கப்பட்டன. இப்போது இவர்கள் எல்லாம் ஆடி அடங்கி மூதாளராகிவிட்டார்கள். இவர்கள் நடத்திய சோகோல் யாழ் பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கமும் இப்போது இயங்குவதில்லை. அவர்களின் ஆவணப்படுத்தல்கள் இணையதளத்தில் தான் கிட்டிக்கொள்கின்றன. இப்போது இவர்கள் மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் என்ற அந்த தகுதி நிலையிலும் பெரிதாக இயங்கிக் கொள்வதில்லை. ஆனால் இவ்வாறாக அவர்கள் பொது அரங்கில் அதிகம் பிரசன்னப்படாமல் இருந்த நிலையில்தான் அமெரிக்காவை உலுப்பும் எப்ஸ்டீன் விடயத்தில் இவர்களின் பெயர்கள் இப்போது வெளிவந்துள்ளன. அதாவது ஏற்கனவே குறிப்பிட்டது போல ஒரு காலத்தில் தமிழர்களின் சேனை சிறார்களை தமது படையணிகளில் இணைப்பதாக ஓலமிட்டவர்கள் ஒப்பாரிவித்தவர்கள் இப்போது 11 வயது சிறுமிகளை பெரிய முகங்களின் பாலியல் இச்சைக்கு விநியோகித்த எப்ஸ்டீன் என்ற காமக்கொடூரனின் ராஜ்யத்துடன் தொடர்புபட்ட முகங்களாக அடையாளப்படுத்தப்படுவது மிக மிக பாரதூரமான ஒரு விடயம். ஆனால் இவர்கள் இந்த விடயத்தில் இதுவரை அதிகாரபூர்வமாக எதனையும் சொல்லிக் கொள்ளவில்லை. இந்த 2 சகோதரர்களும் எப்ஸ்டீனின் காம ஆராய்ச்சிக்கு பங்களித்ததாகவும் சிறுமிகளை பாலியல் ரீதியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் முதியவர்களுக்கு உடலியல் ரீதியாக ஏற்படும் மாற்றங்கள் குறித்தும் இவ்வாறான வக்கிர உறவுகள் மூலம் கிட்டக்கூடிய வீரிய சக்திகள் குறித்தும் சில ஆய்வுகளுக்கு இவர்களின் அறிவு பயன்படுத்தப்பட்டதான கிசுகிசுக்கள் அரசியல் புறத்திலான கதைகள் எல்லாம் இருந்தாலும் அவை உறுதிப்படுத்தப்பட்ட பேசுபொருள் அல்ல. ஆனால் இப்போது இந்த விடயத்தில் மூதாளர்களாக இருந்தாலும் கூல் சகோதரர்கள் ஏன் தமது பெயர் இந்த எப்ஸ்டீன் விடயத்தில் தொடர்பு பட்டுள்ளது என்பது குறித்து ஒரு தனிலை விளக்கத்தை வழங்கினால்தான் இதற்கு ஒரு பெருமட்டான முடிவும் கிட்டக்கூடும். ஆனால் இதுவரை அவர்கள் இந்த விடயத்தில் வாய் திறக்கவில்லை, அமைதியாக இருக்கின்றார்கள். ஆடி அடங்கி விட்டதாக கருதப்படும் இந்த முகங்கள் கூல் பிரதர்ஸ் என குறிப்பிடப்பட்டாலும் டெக்னிக்கல் ரீதியாக இப்போது இவர்கள் கூல் சகோதரர்கள் அல்ல, மாறாக காம கொடூரன்களுடன் ஏதோ ஒரு வகையில் தொடர்புபட்ட ஹாட் சகோதரர்களாக அடையாளப்படுத்தப்படுவதையும் ஏதோ ஒரு வகையில் சொல்லிக்கொள்ள முடியும். ஆக மொத்தம் ஒரு காலத்தில் மனித உரிமைவாதிகள் என்ற அரிதான முகமூடிகளுக்கு பின்னால் இருந்து தமிழர் தாயகத்தின் தேசிய விடுதலை போராட்டம் குறித்த எதிர்மறை கருத்துக்களை அனைத்துலக அரங்குகளில் விரவவிட்ட இவர்களின் கனவான் போர்வை இப்போது அமெரிக்க ஆவணங்களில் ஏதோ ஒரு வகையில் அம்பலப்படுவது தமிழர் தாயகத்தின் வரலாற்றில் நாயகன் தகுதி நிலையில் உள்ள தேசிய தலைவர் குறிப்பிடும் வரலாறு ஒரு ஆசான் என்ற கற்பிதத்தை இவ்வாறானவர்களின் கடந்த கால வரலாறுகளின் அம்பலப்படுத்தலிலும் ஒரு கற்பிதமாகவே தெரிகின்றது.